ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே திருச்சபை மக்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். வருடத்தின் நிறைவு பகுதிக்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். எவ்வளவோ போராட்டங்களின் மத்தியிலும் பாடுகளின் மத்தியிலும் இம்மட்டுமாய் நாம் ஜீவனோடு நிற்பதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். இந்த நாளிலும் கூட குடும்பம் அல்லது வீடு என்ற தலைப்பிலே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். வர இருக்கிற புதிய ஆண்டிலே நான் ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் என்னுடைய வீடு, என்னுடைய குடும்பம் எப்படிப்பட்டதாய் இருக்க வேண்டும், எப்படிப்பட்ட குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், எப்படிப்பட்ட குடும்பத்தை ஆண்டவர் விரும்புகிறார் என்று சொல்லி குடும்பத்தை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். ஆண்டவர் விரும்புகிற, ஆண்டவர் எதிர்பார்க்கிற குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பமா இருக்கும் என்று சொன்னால், ஒருவர் வாசியுங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 127 சங்கீதம் 1 கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. நம்முடைய குடும்பத்தின் தலைவராய் யார் இருக்கணும்? கர்த்தர் இருக்கணும். 127 சங்கீதத்துல மேல என்ன வார்த்தை எழுதப்பட்டிருக்கு? சாலமோன் பாடின ஆரோகண சங்கீதம். இதை வரலாற்று ஆசிரியர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த பாடலை சாலமோன் பாடினதை காட்டிலும் சாலமோனுடைய தகப்பனாகிய தாவீது பாடியிருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். இந்த சங்கீதம் முழுவதையும் நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க. இங்க எதை குறித்து எழுதப்பட்டிருக்கும்? ஒரு குடும்பம் எப்படி இருக்க வேண்டும், ஒரு தேசம் எப்படி இருக்க வேண்டும், கடவுளுக்குள்ளாக ஒரு குடும்பம் எப்படி நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே எழுதப்பட்டிருக்கும். தாவீது அரசர் தன்னுடைய வாழ்நாளின் இறுதி நாட்களிலே தன்னுடைய மகனாகிய சாலமோனுக்கு ஆலோசனை கொடுக்கும் சங்கீதமாக இந்த சங்கீதம் காணப்படுகிறது. சாலமோன்ட்ட தாவீது சொல்லுகிறார், சாலமோனே, நீ மிகப்பெரிய ஞானியா இருக்கலாம், மிகப்பெரிய அறிவாளியா இருக்கலாம், அநேக திறமைகள் உன்னிடத்துல இருக்கலாம், மிகப்பெரிய செல்வங்கள் உன்னிடத்துல இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உன் வீட்டை கட்டவில்லை என்று சொன்னால், கர்த்தர் உன் தேசத்தை கட்டவில்லை என்று சொன்னால், நீ எடுக்கிற எல்லா முயற்சிகளும், நீ எடுக்கிற எல்லா பிரயாசங்களும் விருதா, அதாவது எல்லாமே வீணானது என்று அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்கள், இந்த நாளிலும் கூட நம்முடைய குடும்பத்தின் வளர்ச்சிக்காக, நம்முடைய குடும்பத்தின் தேவைக்காக நாம் எவ்வளவோ முயற்சிகளை எடுக்கலாம். எல்லா முயற்சியிலும் கர்த்தருடைய துணை, கர்த்தருடைய அனுக்கிரகம் இல்லை என்று சொன்னால் எல்லாமே வீணானதாய் போய்விடும். இந்த நாளை நம்ம யோசித்து பார்ப்போம். நான் எடுக்கிற புதிய முயற்சிகள், நான் எடுக்கிற புதிய திட்டங்கள், என்னுடைய குடும்பத்தை நான் மேன்மைப்படுத்த வேண்டும், என்னுடைய குடும்பத்தை அடுத்த கட்டத்திற்கு நான் கொண்டு செல்ல வேண்டும் என்று நான் எடுக்கிற எல்லா முயற்சிகளும் என்னுடைய சுயமான முடிவுகளா இருக்கிறதா, இல்லை கடவுள் விரும்புகிற முடிவுகளா இருக்கிறதா? கர்த்தர் என்னுடைய வீட்டை கட்டுவார் என்று சொன்னால் நிச்சயமாகவே அந்த வீடு ஆசீர்வதிக்கப்பட்ட வீடாய் மாறும். இரண்டாவதாக, நம்முடைய வீடு எதன் மேல் கட்டப்பட்டிருக்க வேண்டும் என்று சொன்னால், வசனத்தின் மேல் கட்டப்பட்ட வீடாக நம்முடைய வீடு இருக்க வேண்டும். மத்தேயு நற்செய்தி நூல் 7 அதிகாரம் 24 ஒருவர் வாசிக்கலாம். இங்கே வாசிக்கிறோம், நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனே கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். யார் புத்தியுள்ள மனுஷனா? யார் நல்ல இடத்துல வீடு கட்டி இருக்கிறாங்களாம்? ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு வார்த்தையின்படியே வாழுகிறவர்கள். இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை எல்லோரும் கேட்கிறோம். இன்றைக்கு ஆலயத்துக்கு வந்திருக்கிற சிறுவர் முதற்கொண்டு பெரியவர்கள் வரைக்கும் எல்லாருடைய காதுகளிலும் இந்த ஆண்டவருடைய வார்த்தை தொனிக்கிறது. இந்த வார்த்தையை கேட்கிறவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பதில்லை. இந்த வார்த்தையை கேட்கிறவர்களுடைய வீட்டை ஆண்டவர் கட்டுவதில்லை. இந்த வார்த்தையின்படியே வாழுகிறவர்களின் வீட்டை ஆண்டவர் கட்டுகிறார். நான் நல்லாதான வார்த்தையை கேட்கிறேன், நான் நல்லாதான வேதம் வாசிக்கிறேன். நாம் நன்றாய் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கலாம், நன்றாய் ஆண்டவருடைய வார்த்தையை மனனம் செய்யலாம், நன்றாய் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கலாம். ஆனால் இந்த வார்த்தையின்படி நான் வாழவில்லை என்று சொன்னால், இந்த வார்த்தையின்படியான வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கை இல்லை என்று சொன்னால், நான் எது மேல கட்டப்படல?
கன்மலையின் மேல் கட்டப்படவில்லை. கன்மலை என்பது கிறிஸ்துவை குறிக்கிறது. நான் கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட வேண்டுமானால் நான் வார்த்தையை கேட்கிறவனாய் மாத்திரமல்ல, வார்த்தையை சிந்திக்கிறவனாய் மாத்திரமல்ல, வார்த்தையை மனனம் செய்கிறவனாய் மாத்திரமல்ல, வார்த்தையின்படி நான் வாழ வேண்டும். வாசிக்கிறோம், நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனே கன்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு கட்டின புத்தியுள்ள மனுஷன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படியே நாம் வாழும் பொழுது கன்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் நம்முடைய வீட்டை நாம் கட்டுகிறோம். கன்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் என் வீடு இருக்கும் பொழுது அடுத்த வசனத்திலே வாசிக்கிறோம், பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. என்னுடைய வாழ்க்கை வார்த்தையின்படியானதாய் இருக்கும் பொழுது, கிறிஸ்துவின் மேல் என்னுடைய வாழ்க்கை கட்டப்பட்டிருக்கும் பொழுது, கிறிஸ்துவின் மேல் என்னுடைய குடும்பம் கட்டப்பட்டிருக்கும் பொழுது, எவ்வளவு போராட்டம் வரலாம், எவ்வளவு பிரச்சனைகள் வரலாம், வெள்ளம் போல சாத்தான் வரலாம், எவ்வளவு காற்று அடித்தாலும் என்னுடைய வீடு நிலைத்து நிற்கும். ஏன்? கர்த்தருடைய கன்மலையிலே நான் கட்டப்பட்ட வீடாய் இருக்கும் பொழுது. முதலாவது பார்த்தோம், நம்முடைய வீடு யாரால் கட்டப்பட்டிருக்க வேண்டும்? கர்த்தரால் கட்டப்பட்டிருக்க வேண்டும். இரண்டாவதாக ஆண்டவருடைய வார்த்தையால் நம்முடைய வீடு கட்டப்பட்டிருக்க வேண்டும். மூன்றாவதாக நம்முடைய வீடு சபையாய் மாற வேண்டும். நம்முடைய வீடு ஜெப வீடாய் மாற வேண்டும். அப்போஸ்தலர் நடபடிகள் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் இப்படியாக வாசிக்கிறோம், அங்கே பேதுரு என்ற ஒரு மனிதர் கைது செய்யப்படுகிறார். சிறைச்சாலையிலே உட்காவலறையிலே அவரை அடைத்து வைத்திருக்கிறார்கள். அப்பொழுது சபையார் என்ன செய்தார்களாம்? பேதுருவுக்காக ஊக்கமாக ஜெபித்து கொண்டிருந்தார்களாம். எங்க ஜெபிக்கிறாங்க? மரியாள் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீயினுடைய வீட்டிலே அவர்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். வாசியுங்கள், அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இங்கே வாசிக்கிறோம், ஒரு பெண்ணினுடைய வீட்டிலே அநேக விசுவாசிகள் கூடி ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஜெபம் சிறைச்சாலையிலே கைதியாய் அடைக்கப்பட்டிருந்த பேதுருவுக்கு விடுதலையை கொடுத்தது. பாருங்கள், நாம் ஜெபிக்கக்கூடிய ஜெபம், நாம் நம்முடைய இல்லத்திலே குடும்பமாய் கூடி ஜெபிக்கக்கூடிய ஜெபம் எங்கோ யாரோ ஒருவருக்கு விடுதலையை கொடுக்கிறது, யாரோ ஒருவருக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது. மரியாள் வீட்டுல கூடின எல்லாருமே யாருக்காக ஜெபிச்சாங்க? பேதுரு வெளியே வரணும் அப்படின்றதுக்காக ஜெபித்தாங்க. அதனால ஒரு அசாத்தியமான காரியங்களை ஆண்டவர் அங்கே செய்கிறார். பாருங்கள், அந்த சிறைச்சாலையில மொத்தம் 4 காவல் இருக்குமா. ஒவ்வொரு காவலுக்கும் 2 வேலையாட்களை நியமித்திருப்பார்களாம். 4 காவலையும் தாண்டி பேதுரு வெளியே வர்றாரு. ஆனா அந்த 4 காவலர்கள் என்ன செய்யறாங்க? நன்றாய் தூங்கி கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள், அவ்வளவு பெரிய விடுதலையை ஆண்டவர் கொடுக்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, ஒரு அசாத்தியமான காரியத்தை செய்யறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, இந்த மரியாளுடைய வீட்டிலே சபையார் கூடி ஜெபித்த ஜெபம். இன்றைக்கு நான் என்னுடைய குடும்பத்திற்காக நான் கூடி ஜெபிக்கிறேனா? வேற யாருக்கோ நான் ஜெபிக்கலைனாலோ என்னுடைய குடும்பத்தின் ஆசீர்வாதத்திற்காக, என்னுடைய குடும்பத்தின் தேவைக்காக நான் குடும்பமாய் ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிக்கிறேனா? நாம் குடும்பமாய் ஜெபிக்கும் பொழுது அதன் மூலமாக வருகிற ஆசீர்வாதங்களை நிச்சயமாய் நாம் பார்க்க முடியும். இன்னைக்கு அநேக வீடுகள்ல குடும்ப ஜெபம் இல்லை. காரணம் என்னன்னு சொன்னா, நேரம் இல்லை. டிவி பார்க்கறதுக்கு நேரம் இருக்கு, செல்போன் பார்க்கறதுக்கு நேரம் இருக்கு, குடும்ப ஜெபத்துக்கு இன்றைக்கு நேரம் இல்லை. நம்முடைய வீடு ஒரு ஜெப வீடாய், ஒரு சிறிய சபையாய் மாறும் பொழுது நம்முடைய வீடும் கன்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடாய் மாறும். அதே போல நாம் நண்பர்களாய் கூடி ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஒருவேளை உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் ஜெபிக்கக்கூடியவர்களாய் இருப்பார்கள் என்று சொன்னால், அவர்களையும் நீங்கள் உங்களுடைய இல்லத்திலே கூட்டி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது திருச்சபையிலே ஒரு மாற்றத்தை பார்க்க முடியும். எங்கெங்கெல்லாம் ஜெப குழுக்கள் இருக்கிறதோ அங்கெல்லாம் திருச்சபைகள் வளர்ந்து பெருகுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஒருவேளை நாம் யோசித்து பார்ப்போம், என்னுடைய வாழ்க்கையிலே குடும்ப ஜெபம் காணப்படுகிறதா? நண்பர்களாய் ஒன்றாய் இணைந்து நாம் ஜெபிக்கிறவர்களாய் இருக்கிறோமா?
நாம் நண்பர்களாய் ஒரு சிலராய் கூடி செபிக்கும் பொழுது இதுவரைக்கும் ஆலயத்துக்கே வராத புதிய ஆத்துமாக்களையும் நாம் ஆலயத்திற்கு கொண்டு வர முடியும். நம்முடைய செபத்திற்கு அப்பேற்பட்ட வல்லமையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். மத்தேயு நற்செய்தி நூல் 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடி இருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் குடும்பமாக கூடி செபிக்கும் பொழுது, நண்பர்களாய் கூடி செபிக்கும் பொழுது, வர இருக்கிற புதிய ஆண்டிலே நிச்சயமாகவே நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை, நல்ல ஒரு வளர்ச்சியை நம்முடைய கிராமத்திலே நாம் பார்க்க முடியும். இங்கே பார்க்கிற 3 காரியங்களை கற்றுக்கொண்டோம். நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாய் மாற வேண்டும் என்று சொன்னால், முதலாவதாக நம்முடைய வீடு கர்த்தரால் கட்டப்பட்ட வீடாய் இருக்க வேண்டும், வசனத்தின் மேல் கட்டப்பட்ட வீடாய் இருக்க வேண்டும், செபிக்கிற வீடாய், சிறிய சபையாய் நம்முடைய வீடு மாற வேண்டும். வேதாகமத்திலே ஒரு நபர் இருந்தார். ஆதியாகம புஸ்தகத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால் அதிகப்படியாக யாரை குறித்து வாசிப்போமானால் ஆபிரகாமை குறித்து வாசிப்போம். இந்த ஆபிரகாமுடைய வீடு எப்படி கட்டப்பட்டது? இந்த ஆபிரகாமுடைய வீடு எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டது? இந்த ஆபிரகாம் இந்த வருடத்தின் கடைசி நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு என்னென்ன காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார்? அதை குறித்து ஒரு சில காரியங்களை நாம் பார்ப்போம். இந்த ஆபிரகாம் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், முதலாவதாக அகற்ற வேண்டியவைகளை அகற்றிய ஆபிரகாமின் வீடு. எப்படிப்பட்ட வீடு? அகற்ற வேண்டியவைகளை அகற்றிய ஆபிரகாமின் வீடு. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். ஒருவர் வாசியுங்கள். ஆண்டவர் ஆபிரகாமுடைய 75வது வயதிலே சொல்லுகிறார், ஆபிரகாமே, நீர் நிற்கிற இடம் ஒரு தவறான இடம், நீ தவறான இடத்திலே நின்று கொண்டிருக்கிறாய், தயவு செய்து என்ன செய்ய, அங்கிருந்து கிளம்பு, அந்த இடத்தை விட்டு நீ கிளம்பு. ஆண்டவருடைய வார்த்தைக்கு அப்படியே இந்த ஆபிரகாம் கீழ்ப்படுகிறார். 75 வயதிலே தான் வாழ்ந்த இடத்தை விட்டு, தான் வாழ்ந்த ஊரை விட்டு ஆண்டவர் காண்பிக்கும் தேசத்திற்கு செல்லுகிறார் இந்த ஆபிரகாம். பாருங்கள், இந்த ஆபிரகாமுக்கு ஆண்டவரை பற்றி எதுவுமே தெரியாது. இத்தனை நாட்களாக வேறு ஒரு தெய்வத்தை அவர் வணங்கி கொண்டிருந்தார். இப்பொழுது ஒரு தெய்வம் அவரை பார்த்து சொல்லுகிறார், நீ இருக்கிற இடத்தை விட்டு கிளம்பு. அகற்ற வேண்டியவைகளை அகற்றினார் இந்த ஆபிரகாம். அவருடைய 75வது வயதுல ஆண்டவரை விட இந்த உலகத்துல எனக்கு வேற எதுவுமே முக்கியம் இல்லைன்னு சொல்லி அந்த இடத்தை விட்டு அவர் கிளம்புகிறார். ஆண்டவர் ஆபிரகாம் அந்த இடத்துல இருந்து போக சொன்னதுக்கு மெயினான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த இடத்திலே விக்கிரக ஆராதனை அதிகமாக இருந்தது, சிலைகளை வணங்கக்கூடிய சிலை வழிபாடு அதிகமாக இருந்தது, சூரியனையும் சந்திரனையும் வழிபடக்கூடிய வழிபாடு அதிகமாக இருந்தது. அதனால்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆபிரகாமே, நீ அங்கே இருந்து கிளம்பு. சொன்ன உடனே ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவராக ஆபிரகாம் புறப்பட்டு செல்லுகிறார். அகற்ற வேண்டிய காரியத்தை தன்னுடைய வாழ்க்கையில் இருந்து அகற்றி விடுகிறார் ஆபிரகாம். இன்றைக்கு நம்ம யோசித்து பார்ப்போம், ஆண்டவர் விரும்பாத, ஆண்டவர் அருவருக்கக்கூடிய காரியங்கள் என்னிடத்துல இருக்குமானால் அதை நான் அகற்ற ஆயத்தமாய் இருக்கிறேனா? அதை நான் விட்டுவிட ஆயத்தமாய் இருக்கிறேனா? யோசுவா அழகாய் சொல்லுகிறார். யோசுவா 24ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், இப்பொழுது உங்கள் நடுவில் இருக்கிற அந்நிய தெய்வர்களை அகற்றிவிட்டு உங்கள் இருதயத்தை இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு நேராக திருப்புங்கள். பாருங்கள், உண்மை கடவுளை வணங்குகிற நாம், உண்மை கடவுளை வழிபடுகிற நாம், நம்முடைய இருதயத்திலே முழு இருதயத்தோடு ஆண்டவரை தேடுகிறோமா? அந்நிய தெய்வங்களை அகற்றிவிட்டு உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு நேராக உங்கள் இருதயத்தை திருப்புங்கள் என்று யோசுவா சொல்லுகிறார். அகற்ற வேண்டிய காரியங்களை நான் அகற்றும் பொழுது, என்னுடைய குடும்பத்திலிருந்து அகற்ற வேண்டியதை நான் அகற்றும் பொழுது, என்னுடைய இருதயத்திலிருந்து நான் அகற்ற வேண்டியதை அகற்றும் பொழுது, வர இருக்கிற புதிய ஆண்டிலே ஆண்டவர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். ஒருவேளை என்னுடைய பாவங்கள் அதற்கு தடையாய் இருக்கும் என்று சொன்னால், என்னுடைய பாவங்கள் ஆண்டவருக்கு விரோதமாய் இருக்கும் என்று சொன்னால், என்னுடைய பாவத்தை நான் அகற்ற வேண்டியது
என்னுடைய கடமையாய் இருக்கிறது. என்னுடைய பாவத்தை நான் ஆண்டவருடைய சமூகத்திலே அறிக்கையிட்டு என்னுடைய பாவத்தை விட்டு நான் வெளியே வரும் பொழுது, என்னுடைய பாவத்தை என்னிலிருந்து நான் அகற்றும் பொழுது ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஆபிரகாமின் வீடு அகற்ற வேண்டியதை, அந்நிய தெய்வங்களை அகற்றின வீடாக ஆபிரகாமின் வீடு இருந்தது. அடுத்தபடியாக வாசிக்கிறோம், இந்த ஆபிரகாமின் வீடு எப்படிப்பட்ட வீடு என்று சொன்னால் ஆயுதமாக மாறின வீடு. முதல் என்ன பார்த்தோம்? அகற்ற வேண்டியதை அகற்றின வீடு. அடுத்தபடியாக ஆயுதமாக மாறின வீடு. ஆபிரகாம் 75வது வயதிலே அவர் வீட்டை விட்டு வெளியேறி வருகிறார். அவரோடு கூட இன்னொரு நபர் வருகிறார். யாரு? லோத்து வருகிறார். இந்த லோத்து யார் என்று சொன்னால் ஆபிரகாமுடைய சகோதரன் ஆரானின் மகன். தேராகு என்பவருக்கு 3 ஆண் பிள்ளைகள் இருந்தார்கள். அவர்கள் ஆபிரகாம், நாகோர், ஆரான் என்கிற 3 ஆண் பிள்ளைகள் அவருக்கு இருந்தார்கள். இந்த 3வது மகனான ஆரானுடைய மகன்தான் யாரு? லோத்து. ஆபிரகாம் வீட்டை விட்டு வெளியேறும் போது லோத்து சொல்லுகிறார், நானும் உங்களோடு கூட வருகிறேன். இந்த ஆபிரகாம் மிகப்பெரிய செல்வ சீமான். இந்த ஆபிரகாமை போலவே அநேக வேலையாட்களும் அநேக பணிவிடைக்காரர்களும் அநேக மிருக ஜீவன்களும் லோத்துவுக்கும் இருந்தது. இருவரும் புறப்பட்டு வந்து விட்டார்கள். ஒரு நாள் லோத்தினுடைய மந்தை மேய்ப்பருக்கும் ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் ஏற்படுகிறது. அப்ப அந்த ஆபிரகாம் சொல்றாரு, நமக்குள்ள எதுக்கு பஞ்சாயத்து? நீ வலதுபுறம் போனா நான் இடதுபுறம் போறேன், நீ இடதுபுறம் போனா நான் வலதுபுறம் போறேன். நான் நினைக்கிறேன் இந்த வார்த்தையை ஆபிரகாம் உண்மையிலேயே சொல்லி இருக்க மாட்டார். இவ்வளவு நாளா கூட இருந்துட்டோம், கொஞ்சம் சண்டை போடாம அமைதியா இருந்திருக்கலாமே அப்படின்றதற்காக ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். அடுத்த செகண்டே என்ன பண்ணிட்டாரு? லோத்து கிளம்பி போயிட்டாரு. இனிமே ஆபிரகாமும் வேணாம், அவருடைய துணையும் வேணாம். அங்க தூரத்துல ஒரு தேசம் தெரியுது, அந்த தேசத்துக்கு போய் நாம் சந்தோஷமா இருக்கலாம், செழிப்பாய் இருக்கலாம், வசதியா இருக்கலாம் என்று அங்கே புறப்பட்டு சென்று விட்டார். அங்க போய் கொஞ்ச நாட்கள்லயே அந்த தேசத்திலே மிகப்பெரிய யுத்தம் நடைபெறுகிறது. இந்த லோத்து போன இடம் என்னன்னு சொன்னா சோதோம் கொமோரா பட்டணம். அந்த தேசத்திலே மிகப்பெரிய யுத்தம் நடைபெறுகிறது. அந்த ராஜாக்கள் தோற்கடிக்கப்படுகிறார்கள். வேற்று நாட்டு ராஜாக்கள் தேசத்திற்குள்ளே வந்து எல்லோரையும் அடிமையாய் இழுத்து செல்லுகிறார்கள். இப்ப இந்த செய்தி ஆபிரகாமுடைய காதுக்கு வருது. நம்மளாம் தான் என்ன பண்ணியிருப்போம்? நான் ஒரு வார்த்தை சொன்ன உடனே என்னை விட்டு போனேடா, உனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும், என்னை விட்டு போன்னு சொன்ன உடனே என்ன செஞ்சுட்ட? நீ வாட்டு கிளம்பி போயிட்ட. ஆபிரகாமுடைய உறவினர் தான் லோத்து. லோத்து இந்த மாதிரி அடிமையாய் போயிட்டார்னு தெரிஞ்ச உடனே இந்த ஆபிரகாம் என்ன செய்யறாரு பாருங்க. ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இங்கே வாசிக்கிறோம். தன் சகோதரனாகிய லோத்து அப்படின்னு போட்டிருக்கு. உண்மையிலேயே ஆபிரகாமுக்கு லோத்து சகோதரனா? என்ன முறை வேணும்? மகன், உறவினர். இங்க தமிழ் வேதாகமத்துல சகோதரர் என்று மொழிபெயர்த்திருக்கு. இன்னும் மற்ற மொழிபெயர்ப்புகளை பார்த்தோம் அப்படின்னா உறவினர்னு போட்டிருக்கு. இன்றைக்கு உறவினர்கள் கஷ்டப்படும் பொழுது, உறவினர்கள் வேதனைப்படும் பொழுது அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற மனப்பக்குவம் நம்மிடத்திலே இல்லை. ஆனால் பாருங்கள், லோத்து அடிமையாய் சென்று விட்டார் என்ற செய்தியை கேள்விப்பட்ட உடனே இந்த ஆபிரகாம் தன்னுடைய யுத்த வீரர்களை தயார்படுத்துகிறார். எத்தனை பேர் இருந்தாங்களா? 318 பேர். இந்த லோத்துவை அடிமையாக இழுத்து சென்றவர்கள் யாருன்னு சொன்னா சுமார் 5 தேசத்து ராஜாக்கள் ஒன்றாய் வந்து யுத்தம் செய்து இந்த லோத்துவை இழுத்து சென்றிருக்கிறார்கள். இவர்களை காப்பாற்றும்படியாக ஒரு சிறு கூட்டத்தை கூட்டிக் கொண்டு தன்னுடைய உறவினருக்காக ஆயுதமாக மாறுகிறார் இந்த ஆபிரகாம். பாருங்கள், லோத்து வந்து இவர்கிட்ட உதவி கேட்டாரா? ஆபிரகாமே, நான் அடிமையா இருக்கிறேன், எனக்கு உதவி செய்யுங்கன்னு உதவி கேட்டாரா? இல்ல. ஆனாலும் தன்னுடைய உறவினர் வேதனைப்படுகிறார், தன்னுடைய உறவினர் கஷ்டப்படுகிறார், உறவினர் விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக ஆபிரகாம் தன்னை ஒரு ஆயுதமாக மாற்றிக் கொள்ளுகிறார். விரைவாக சென்ற லோத்திற்கு விடுதலையை பெற்று தருகிறார். பாருங்கள், நம்முடைய குடும்ப உறவுகள் வேதனைப்படும் பொழுது, நம்முடைய குடும்ப உறவுகள் கஷ்டப்படும் பொழுது நாம் கை கொடுத்து அவர்களை தூக்கி விடுகிறோமா? இல்லை என்று சொன்னால் கைதட்டி சிரிக்கிறோமா?
நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். தன்னுடைய உறவினருக்கு ஒரு பிரச்சனை வந்தபோது ஆயுதமாக மாறியவர் இந்த ஆபிரகாம். அடுத்தபடியாக இந்த ஆபிரகாமை குறித்து வாசிக்கிறோம். இசைகின்ற வீடு ஆபிரகாமின் வீடு. இந்த ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஒரு கட்டளையை கொடுக்கிறார். ஆண்டவர் இந்த ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்கிறார். என்ன செய்றார்னு சொன்னா, ஆபிரகாமே, உன்னையும் உன் சந்ததியையும் நான் எனக்கென்று பிரித்தெடுத்தேன். நீர் எனக்கு ஒரு உடன்படிக்கை செய்ய வேண்டும். நீயும் உன் வீட்டில் உள்ள அனைவரும் விருத்த சேதனம் பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுக்கிறார். அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவர்களாக ஆபிரகாமும் ஆபிரகாமின் வீட்டில் உள்ள அனைவரும் விருத்த சேதனம் செய்து கொள்ளுகிறார்கள். வாசியுங்கள், ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். இங்கே வாசிக்கிறோம், அந்த ஆபிரகாமுடைய வீட்டில் இருந்த எல்லோருமே ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அங்கே விருத்த சேதனம் பண்ணுகிறார்கள். மூன்றாவது தலைப்பு என்ன சொன்னேன்? இசைகின்ற வீடு ஆபிரகாமின் வீடு. ஒரு மனப்பாட்டின் வீடு ஆபிரகாமின் வீடு. ஐக்கியத்தின் வீடு ஆபிரகாமின் வீடு. கடவுள் ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது அது ஆபிரகாம் மாத்திரம் செய்தால் போதாது, நாம் எல்லோரும் இணைந்து செய்வோம் என்று சொல்லி ஆபிரகாமின் குடும்பத்தார் அந்த ஆபிரகாமிற்கு உதவியாக ஆபிரகாமிற்கு இசைந்து செயல்பட்டார்கள் என்று வாசிக்கிறோம். பாருங்கள், கடவுளை ஆராதிப்பதிலே, கடவுளை மகிமைப்படுத்துவதிலே நம்மிடம் ஒரு மனம் காணப்படுகிறதா? கணவன் ஆலயத்துக்கு வந்தா மனைவி ஆலயத்துக்கு வர்றதில்லை, மனைவி ஆலயத்துக்கு வந்தா கணவன் ஆலயத்துக்கு வர்றதில்லை, பெற்றோர் ஆலயத்துக்கு வந்தா பிள்ளைகள் ஆலயத்துக்கு வர்றதில்லை, பிள்ளைகள் ஆலயத்துக்கு வந்தா பெற்றோர் ஆலயத்துக்கு வர்றதில்லை. இங்கே பார்க்கிறோம், ஆபிரகாமின் குடும்பம் கடவுளுடைய கட்டளையை நிறைவேற்றுவதிலே ஒன்றாய் ஒரு மனதாய் ஒரு குடும்பமாய் செயல்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். கடவுளை ஆராதிப்பதற்கு நாம் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், எந்த அளவிற்கு நாம் அதிலே ஒருமனப்படுகிறோம். கடவுளை ஆராதிக்கக்கூடிய விஷயத்திலேயே நம்ம ஒருமனப்படலை அப்படின்னு சொன்னா மற்ற எந்த காரியத்தில் நம்ம ஒருமனப்பட முடியும்? ஒரு குடும்பத்துல ஒற்றுமை ஐக்கியம் இருக்கணும்னு சொன்னா முதலாவது கடவுளை ஆராதிக்கக்கூடிய விஷயத்துல இருக்கணும். கடவுளை ஆராதிக்கக்கூடிய விஷயத்துல நம்ம இடத்துல ஒரு மனம் இல்லை என்று சொன்னால் நம்முடைய மற்ற காரியங்கள்ல எப்படி ஒரு மனம் வரும்? ஆபிரகாமின் குடும்பம் இசைகின்ற குடும்பமாய் இருந்தது. ஒரு செய்தியில நான் கேட்ட ஒரு குடும்பம் ஒவ்வொரு வாரமும் என்ன செய்வார்களாம், ஆலய ஆராதனைக்கு 10 நிமிடத்திற்கு முன்பாகவே ஆலயத்திற்கு வந்து விடுவார்களாம். ஆலய ஆராதனை 8 மணிக்கு என்று சொன்னால் 7:50 ஆலயத்திற்குள் வந்து விடுவார்களாம். தாய் தகப்பன் அவர்களுக்கு ஒரே பிள்ளை. அந்த மகனுடைய பெயர் என்ன அப்படின்னு சொன்னா சாம். அநேக ஆண்டுகளாக 8 மணிக்கு ஆராதனை அப்படின்னா எத்தனை மணிக்கு வருவாங்க? 7:50 ஆலயத்துக்குள்ள வந்துடுவாங்களாம். ஒரு நாள் ஆராதனைக்கு தாயும் தகப்பனும் மட்டும் ஆலயத்திற்குள்ளே வருகிறார்கள். ஆலயத்திலே வந்து அமர்ந்திருக்கிறார்கள். ஆராதனை நேரம் முடிந்தது, செய்தி வேலை முடிந்தது, காணிக்கை பாடல் முடிந்தது. அந்த தாயார் மெதுவாக முன்பாக எழுந்து வந்தார்களாம். எழுந்து வந்து ஐயாட்ட சொன்னாங்களா, ஐயா நான் 2 வார்த்தை பேசணும் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்ப ஐயா சொன்னாரு, சரி பேசுங்கம்மா அப்படின்னு சொன்னாரு. அந்த அம்மா சபை மக்களை பார்த்து சொன்னாங்களாம், நீங்க ஆராதனை முடிஞ்ச உடனே கண்டிப்பா என் வீட்டுக்கு எல்லாரும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காந்துட்டாங்களாம். ஆலய ஆராதனை முடிந்த பின்பதாக அந்த அம்மாட்ட போய் எல்லாரும் கேட்குறாங்க, எதுக்கு நீங்க வீட்டுக்கு வர சொன்னீங்க? அப்ப அவங்க சொன்னாங்களாம், என்னுடைய ஒரே மகன் மரித்து விட்டான் என்று சொன்னார்களாம். பாருங்கள், அடக்க ஆராதனைலாம் முடிந்தது. அந்த ஊழியர் அந்த அம்மாவை கூப்பிட்டு கேட்டாரா, என்ன மனுஷமா நீ, பிள்ளை வீட்டில் செத்து கிடக்கு, உன்னால எப்படிம்மா ஆலயத்துக்கு வர முடிஞ்சது அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கும்போது அந்த அம்மா சொன்னாங்களாம், நான் இன்னைக்கு இல்லைனாலும் பரலோகத்துல நிச்சயமா என் மகனை பார்ப்பேன். ஆனா எனக்காக 8 மணிக்கு முன்னாடியே ஆலயத்துல வந்து அமர்ந்திருக்கிற என் தெய்வனை நான் ஒருபோதும் காக்க வைக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்களாம். பாருங்க, இன்றைக்கு நாம் எப்படி ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருக்கிறோம்? அவரிடத்திலே காணப்பட்ட விசுவாசம் ஒரு துளி அளவு விசுவாசம் கூட இன்னைக்கு நம்மகிட்ட இல்ல. ஏதோ நேரம் கிடைச்சா கோயிலுக்கு போவோம், நேரம் கிடைச்சா உட்காருவோம், போர் அடிச்சா என்ன செய்வோம், எதிர்த்து வெளியே போயிடுவோம்.
இந்த நாள் நம்ம யோசித்து பார்ப்போம். பரிசுத்த ஓய்வு நாளை நாம் எந்த அளவிற்கு அனுசரிக்கிறோம்? ஆபிரகாமின் குடும்பம் ஆண்டவருடைய கட்டளையை நிறைவேற்றுதலே இசைகிற குடும்பமாய், ஒரு மனப்பாட்டோடு ஒரே சிந்தையாய் செய்கிற குடும்பமாய் இருந்தது என்று நாம் கற்றுக்கொண்டோம். நான்காவதாக, இந்த ஆபிரகாமின் குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம் என்று சொன்னால், ஈகையின் குடும்பம், ஈகையின் வீடு. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தை வாசிப்போம் என்று சொன்னால், அங்கே 3 புருஷர்கள் ஆபிரகாமின் வீட்டு வாசல் அருகே வருகிறார்கள். அவர்களை பார்த்த பொழுது மிகவும் களைத்து போய் இருக்கிறார்கள். எங்கோ வெகு தூரத்திலிருந்து பயணம் செய்தவர்களைப் போல் இருக்கிறார்கள். அவர்களை பார்த்த உடனே இந்த ஆபிரகாம் என்ன செய்கிறார்? அவர்களை வீட்டிற்கு அழைத்து அவர்களை உபசரிக்கிறார். பாருங்கள், ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? இங்கே வாசிக்கிறோம், 3 புருஷர்கள் ஆபிரகாமுடைய தெரு வழியாக வருகிறார்கள். அப்ப அந்த ஆபிரகாம் சொல்லுகிறார், நீங்கள் களைத்து போய் இருக்கிறீர்கள், உங்களுக்கு கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன், நீங்கள் அதை சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு உங்கள் வழியே போங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் இவருக்கு தெரியுது, வந்தவர்கள் யார்? தேவ தூதர்கள். பாருங்கள், யார் என்று தெரியாமலேயே தேவ தூதர்களுக்கு ஆபிரகாம் போஷிக்கிறார். ஈகையின் குடும்பமாக, கொடுக்கும் குடும்பமாக ஆபிரகாமின் குடும்பம் இருந்தது. பாருங்க, இந்த 3 புருஷர்களும் ஆபிரகாமிட்ட வந்து எந்த ஒரு உதவியும் கேட்கல. கொஞ்சம் தண்ணி கொடுங்க, கொஞ்சம் சாப்பாடு கொடுங்கன்னு கேட்கல. இருந்தாலும் இந்த ஆபிரகாம் அவர்களுக்கு கொடுக்கிற ஒரு மனிதனாய் இருந்தார். இன்றைக்கு என்னிடத்திலே கேட்கிறவர்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய மனப்பக்குவம் என்னிடத்திலே இருக்கிறதா? வேதத்திலே வாசிக்கிறோம், கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த சிறியரில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று இயேசுவானவர் சொல்லுகிறார். ஆண்டவர் நம்முடைய வீட்டுக்கு வரும்போது ராஜா மாதிரியோ இல்ல மிகப்பெரிய செலிபிரிட்டி மாதிரியோ வரமாட்டார். ஒன்றுமில்லாத ஏழையாய்த்தான் வருவார். மத்தேயு நற்செய்தி நூல் 25ஆம் அதிகாரத்தை நம்ம வாசிப்போம் என்று சொன்னால், அங்கே ஆண்டவர் சொல்லுவார், நான் பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள், நான் தாகமாயிருந்தேன், எனக்கு தண்ணீர் கொடுத்தீர்கள், நான் அந்நியனாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். 40ஆம் வசனத்துல சொல்லுகிறாரே, இந்த சிறியரில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லுகிறார். இந்த ஆபிரகாமின் குடும்பம் கொடுக்கிற குடும்பமாய் இருந்தது. நீங்களும் நானும் நம்மிடத்திலே கேட்பவர்களுக்கு எதை கொடுத்திருக்கிறோம்? நம்மளா போய் யாருக்கும் எந்த உதவியும் செய்ய வேணாம். நம்மகிட்ட உதவின்னு கேட்கிறவங்களுக்கு என்ன செய்யலாம்? உதவி செய்யலாம். இன்னைக்கு தெரு ஓரங்கள்ல எத்தனையோ பேர் உதவி இல்லாம அனாதையாய் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்ம நேரா போய் உதவி செய்யலைனாலும், நம்ம சாலை ஓரத்துல போகும்போது நம்ம இடத்துல உதவின்னு கேட்கிற ஒரு சிலருக்காவது நாம் உதவி செய்யலாம். ஆபிரகாமின் குடும்பம் கொடுக்கிற குடும்பமாக, ஈகையின் குடும்பமாக இருந்தது என்று வாசிக்கிறோம். அடுத்தபடியாக ஆபிரகாமின் குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பமாய் இருந்தது என்று சொன்னால், உபதேசிக்கும் குடும்பமாய் இருந்தது. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாமா? இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், ஆபிரகாம் நான் கற்றுக் கொடுத்த எல்லாவற்றையும், நான் அவனுக்கு போதித்த எல்லா உபதேசங்களையும் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் தன்னுடைய பேர பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுப்பான் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆபிரகாமின் குடும்பம் உபதேசிக்கிற குடும்பமாய் இருந்தது. இன்றைக்கு என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் ஆண்டவருடைய வார்த்தையை கற்றுக் கொடுக்கிறேனா? ஆண்டவருடைய வேதத்தை நான் கற்றுக் கொடுக்கிறேனா? உபாகமங்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்ளுகிற போதும் அவைகளை குறித்து பேசு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆபிரகாம் கடவுள் தனக்கு கற்றுக் கொடுத்த எல்லாவற்றையும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு போதிக்க கூடியவராக, உபதேசிக்க கூடியவராக அவர் இருந்தார். இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம், என்னுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கற்றுக் கொடுக்கிறேனா? நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நடக்கும் போதும், உட்கார்ந்து இருக்கிற போதும், படுத்துக் கொள்ளுகிற போதும் நம்ம என்ன செய்யணுமா? ஆண்டவருடைய வார்த்தையை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணுமா? நடக்கும் போதும் புரணி பேசுவோம், உட்காரும் போதும் புரணி பேசுவோம், படுக்கும் போதும் நம்ம புரணி பேசுவோம்.
ஆண்டவருடைய வார்த்தையை மட்டும் கற்றுக் கொடுக்க மாட்டோம். இந்த ஆபிரகாம் ஆண்டவர் தனக்கு கற்றுக் கொடுத்ததை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பவராக, உபதேசிக்கிறவராக செயல்பட்டார். இதுவரைக்கும் எத்தனை காரியம் பார்த்திருக்கிறோம்? 5 காரியம் பார்த்திருக்கிறோம். முதலாவதாக, அகற்ற வேண்டியவளை அகற்றிய வீடு ஆபிரகாமின் வீடு, ஆயுதமாக மாறிய வீடு ஆபிரகாமின் வீடு, இசைகின்ற வீடு ஆபிரகாமின் வீடு, ஈகையின் வீடு ஆபிரகாமின் வீடு, உபதேசிக்கும் வீடு ஆபிரகாமின் வீடு. 6வதாக நாம் பார்க்கிறோம், ஊன்றி கட்டப்பட்ட வீடு ஆபிரகாமின் வீடு. இந்த ஆபிரகாமுக்கு பெருசா சத்தியம் தெரியாது, பெருசா வேதம் ஒன்றும் தெரியாது. ஆனால் அவருக்கு ஒன்று நன்றாய் தெரிந்திருந்தது, நான் என்ன செய்ய மாட்டேன், ஒருபோதும் என்னுடைய மகனுக்கு வேறு தெய்வங்களை பின்பற்றக்கூடியவர்களிடமிருந்து பெண் கொள்ள மாட்டேன் என்பதிலே அவர் தெளிவாயிருந்தார். வாசியுங்கள், ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். வாசிக்கிறோம், ஆபிரகாம் தன்னுடைய வேலைக்காரனாகிய எலியேசரை பார்த்து சொல்லுகிறார், இந்த கானான் தேசத்திலே கானானிய தெய்வங்களை வணங்கக்கூடிய அநேகர் இருக்கிறார்கள், இவர்களிடத்திலே என்னுடைய மகனுக்கு நான் பெண் கொள்ளாமல் என்ன செய்வேன், என்னுடைய சொந்த தேசத்திற்கு போய் நான் பெண் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். இந்த ஆபிரகாம் எதிலே உறுதியாய் இருந்தார் என்று சொன்னால், எதிலே ஊன்றி கட்டப்பட்டவராக இருந்தார் என்று சொன்னால், என்னுடைய மகனுக்கு வேற்று மதத்தை பின்பற்றக்கூடிய ஒருவரை நான் பெண்ணாக பார்க்க மாட்டேன் என்பதிலே அவர் உறுதியாய் இருந்தார். வேற எந்த சத்தியம் அவருக்கு தெரிந்திருந்ததோ இல்லையோ, இதை அவர் ஆழமாய் தன் இருதயத்திலே கொண்டிருந்தார். ஏன்னா வேதத்திலே வாசிக்கிறோம், 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக, நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது, ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது. இந்த வசனம் நமக்கு தெரியும், ஆனா ஆபிரகாமுக்கு தெரியாது. ஆனாலும் ஆபிரகாம் தான் அறிந்து கொண்ட சத்தியத்திலே அவர் ஊன்றி கட்டப்பட்டிருந்தார். நான் ஒருபோதும் மற்ற தெய்வங்களை வணங்குகிறவர்களிடத்திலே பெண் கொள்ள மாட்டேன் என்று அவர் உறுதி எடுத்திருந்தார். இன்னைக்கு நம்மளால அப்படி சொல்ல முடியுமா? என்னுடைய பிள்ளைகளுக்கு, என்னுடைய மகனுக்கு, என்னுடைய மகளுக்கு நான் திருமணம் நிச்சயிக்கும் பொழுது கடவுளை ஆராதிக்கிற ஆலயத்திற்கு வருகிற ஒருவரை நான் மருமகனாக தேர்ந்தெடுப்பேன் என்று நம்மால் சொல்ல முடியுமா? ஆபிரகாமின் வீடு ஊன்றி கட்டப்பட்ட வீடா இருந்தது. கடைசியாக பார்க்கிறோம், இந்த ஆபிரகாமின் வீடு ஒரு எச்சரிப்பின் வீடு. கடைசியாக என்ன பார்க்க போறோம்? ஆபிரகாமின் வீடு எச்சரிப்பின் வீடு. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் சொன்ன மாத்திரத்திலே ஆபிரகாம் புறப்படுகிறார். ஆண்டவர் எங்க போகணும்னு சொல்லல, எந்த இடம்னு சொல்லல, ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நம்பி அவர் புறப்படுகிறார். அவர் வந்து ஒரு இடத்துல வந்து நிக்கிறாரு. அது என்ன இடம்? கானான் தேசம். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இங்கதான் இருக்கணும். வாசியுங்கள், ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆபிரகாம் கானான் தேசத்திற்கு வந்த உடனே ஆண்டவர் சொல்லுகிறார், உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன். உடனே ஆபிரகாமுக்கு ரொம்ப சந்தோஷம். இதுதான் ஆண்டவர் எனக்கு காண்பித்த தேசம், இதுதான் ஆண்டவர் எனக்கு காண்பித்த இடம். ரொம்ப சந்தோஷப்படுறாரு. சந்தோஷத்தின் மிகுதியினால ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் விதமாக என்ன செய்யறாரு? அங்கே வாசிக்கிறோம், அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறார். பாருங்க, ஆண்டவர் ஆபிரகாமுக்கான இடத்தை காமிச்சிட்டாரு. அங்க பலி செலுத்தி ஜெபம் பண்ணி ஆண்டவருக்கு நன்றியும் செலுத்திட்டாரு. அதுக்கப்புறம் அடுத்த வசனம் வாசியுங்கள். ஆண்டவர் தெளிவாய் சொல்லிட்டாரு, நீ இங்கதான்ப்பா இருக்கணும், இதுதான் நான் உனக்கு காண்பித்த தேசம் சொன்னதுக்கு அப்புறம் அங்க இருக்க பிடிக்காம என்ன செய்யறாரு? வேற ஒரு இடத்துக்கு போகிறார். ஆண்டவர் விரும்பாத காரியத்தை செய்கிறார். ஆண்டவர் விரும்பாத காரியத்தை இவர் செஞ்சது மட்டும் இல்லாம, இது ஆண்டவருக்கு பிரியமாய் மாற்றணும் அப்படின்றதுக்காக என்ன செய்யறாரு? அங்கேயும் போய் ஒரு பலிபீடம் கட்டுகிறார். கட்டிட்டு ஆண்டவர் என்ன செய்வார்? என் மேல பிரியப்பற்றுவார்னு நினைக்கிறார். இன்னைக்கு அநேகர் அப்படித்தான் நினைக்கிறாங்க. நான் ஒரு தப்பான காரியத்தை செய்ய போறேன், ஜெபம் பண்ணி செஞ்சுட்டேன்னா அந்த காரியம் நல்ல காரியமா
மாறிடும். ஜெபம் பண்ணி செஞ்சுட்டேன்னா அந்த காரியம் ஆசீர்வாதமா மாறிடும். ஒருவர் லஞ்சம் வாங்கினாராம். 1 லட்ச ரூபா லஞ்சம் வாங்கினா ஒரு 10,000 ரூபாயை காணிக்க போட்டோம்னா அந்த பாவம் செல்லாது. பாருங்கள், நான் தவறு செய்யும் பொழுது அதை நான் ஜெபித்து செய்வேன் என்று சொன்னால் அது நன்மையாக மாறும் என்று சொல்லி இந்த ஆபிரகாம் நினைக்கிறார். அப்படின்னா தான் கொலைகாரன் என்ன செய்யலாம், ஆண்டவரே இன்னைக்கு நான் ஒரு கொலை செய்ய போறேன், நல்ல கால சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுங்க, அவன் சீக்கிரமா செத்துறணும், குத்தி கொலை பண்ணி முடிச்சுட்டு என் ஆத்மாவை கத்தரை ஸ்தோத்திரி, கத்த செய்த சகல உபகாரங்களை மறவாதேன்னு சொல்லலாம்ல. ஒரு திருடுறவன், ஆண்டவரே இன்னைக்கு நான் திருட போறேன், நல்ல நகை நிறைய இருக்க வீடா பார்த்து எனக்கு காட்டுங்கன்னு ஆண்டவர்கிட்ட கேட்கலாம்ல. இன்றைக்கு அநேகர் அப்படித்தான் நினைத்து கொண்டு இருக்கிறோம். நான் ஒரு காரியத்தை ஜெபித்து ஆரம்பித்து ஜெபித்து முடித்தால் அது நன்மையான காரியம் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆபிரகாம் அதைத்தான் யோசித்தார். இந்த ஆபிரகாம் நமக்கு ஒரு எச்சரிப்பா இருக்கிறார். அதனால பின்னாடி பார்க்கிறோம் 10ஆம் வசனத்துல, ஆபிரகாம் எந்தெந்த தேசத்துக்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் மிகப்பெரிய பஞ்சம் வந்தது. ஆண்டவர் வாக்கு கொடுத்த தேசத்தை விட்டு வேறு எங்கெல்லாம் அவர் செல்லுகிறாரோ அங்கே பஞ்சம் ஏற்படுவதை நாம் பார்க்கிறோம். இந்த ஆபிரகாம் நமக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். எச்சரிப்பின் வீடாக ஆபிரகாம் வீடு இருக்கிறது. ஆண்டவரை விட்டு ஆண்டவரை மறந்து நாம் பின்வாங்கி செல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே பஞ்சங்கள் ஏற்படும். நான் அங்க போய் ஜெபம் பண்ண தானே செய்யறேன், அங்க போய் ஆண்டவரை தானே தேடுறேன். இந்த ஆபிரகாம் அப்படிதான் பண்ணாரு. ஆண்டவர் சொன்ன இடத்தை விட்டுட்டு வேற இடத்துக்கு போறாரு. அங்க போய் நான் ஜெபம் பண்ண தானே செய்யறேன், நன்மையான காரியம் தானே செய்யறேன். இன்றைக்கு அநேகர் அப்படி நினைத்து கொண்டுதான் தவறான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆபிரகாமின் வீடு நமக்கு ஒரு எச்சரிப்பின் வீடாய் மாறுகிறது. ஆபிரகாம் மிகப்பெரிய பஞ்சத்தை சந்திக்கிறார். இந்த நாளை நம்ம யோசித்து பார்ப்போம். ஒரு புதிய ஆண்டுக்குள்ளாக நாம் நுழைய இருக்கிறோம். இந்த ஆபிரகாமை போல நம்முடைய வீடும் கட்டப்பட வேண்டுமானால் ஒரு 7 காரியங்களை நாம் கற்றுக்கொண்டோம். முதலாவது காரியம், இந்த புதிய வருடத்திலே நாம் அகற்ற வேண்டியவைகளை அகற்றிவிட வேண்டும். இரண்டாவதாக, ஆயுதமாக மாற வேண்டும். நம்முடைய உறவினர்களுக்கு, நம்முடைய நண்பர்களுக்கு பிரச்சனை வரும் பொழுது நாம் ஆயுதமாக மாற வேண்டும், அவர்களுக்கு தோள் கொடுக்க வேண்டும் என்று கற்றுக்கொண்டோம். மூன்றாவதாக, நம்முடைய வீடு ஒற்றுமையின் வீடாக, இசைகிற வீடாக இருக்க வேண்டும் என்று கற்றுக்கொண்டோம். நான்காவதாக, ஈகையின் வீடாக, கொடுக்கும் வீடாக நம்முடைய வீடு மாற வேண்டும் என்று கற்றுக்கொண்டோம். ஐந்தாவதாக, உபதேசிக்கும் வீடாக நம்முடைய வீடு மாற வேண்டும் என்று கற்றுக்கொண்டோம். ஆறாவதாக, ஊன்றி கட்டப்பட்ட வீடாக, சத்தியத்திலே ஊன்றி கட்டப்பட்ட வீடாக நம்முடைய வீடு மாற வேண்டும் என்று கற்றுக்கொண்டோம். கடைசியாக, ஆபிரகாமின் வீடு நமக்கு எச்சரிப்பின் வீடாய் இருக்கிறது. ஆண்டவர் சொன்ன இடத்திலே, ஆண்டவர் விரும்புகிற இடத்திலே நாம் வாழும் பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆண்டவரை விட்டு நாம் தூரம் போவோம் என்று சொன்னால், அங்க போய் நம்ம ஜெபம் பண்ணாலும், அங்க போய் ஆண்டவரை தேடினாலும் அது மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வர இருக்கிற புதிய ஆண்டிலே ஆண்டவர் நம்மை சரியான பாதையிலே நம்முடைய வீட்டை கட்ட வேண்டும் என்று விரும்புகிறார். அவருடைய கரத்திலே நம்முடைய குடும்பத்தை ஒப்பு கொடுப்போம், அவருடைய கரத்திலே நம்முடைய வீட்டை ஒப்பு கொடுப்போம். வர இருக்கிற புதிய ஆண்டு நிச்சயமாய் நமக்கு ஆசீர்வாதம் நிறைந்ததாக மாறும் என்பதிலே சந்தேகம் இல்லை. தேவன் தாமே திருவசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.